ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேக்கர்ஸ் லீக். இந்த வீடியோவில் பேசிக் லினக்ஸ் கமாண்ட் கொஞ்சம் நான் பார்க்க போகிறோம். அண்ட் சிடிஎஃப் சால்வ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாத்துக்குமே லினக்ஸோட பேசிக்ஸ் தெரியும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் நாங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணணும், ஏன் சிஎல்ஐ மோடில் நாங்கள் யூஸ் பண்ணணும். சிஎல்ஐனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஏன் நாங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டார்ட்டில் இருந்தது. பிறகு எல்லாருமே கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணணுமென்ற ஒரு நோக்கத்தில் கம்ப்யூட்டர்ஸ் வரவழைக்கிட்ட பிறகு தான் காமன் யூசேஜ் கம்ப்யூட்டர்ஸ் வரவழைக்கிட்ட பிறகு இந்த GUI என்ற கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது வரவழைக்கிட்டது. எல்லாருமே சிஎல்ஐயில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. சரி, இப்போ நாங்கள் யோசிக்கலாம், அதான் GUI வந்துடுது, இப்போ நாங்கள் திரும்ப சிஎல்ஐக்கு போவான், ஏன் பேக்வேர்டில் போவான் நாங்கள் யோசிக்கலாம். என்னத்துக்காண்டி என்றால், இப்போ ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது ஒரு சர்வர்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே GUI இருக்காது. ஏன்னா இந்த GUI யூஸ் பண்ணும்போது நிறைய ரேம், அதாவது நிறைய ரேமும் அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம் கிராஃபிக் மெமரி, சரிதானே, அதுவும் எடுப்போம். VRAM, வீடியோ ரேம், சரிதானே, அது யூசேஜ் அதுவும் தேவைப்படும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டிங் பவர் அதுவும் இதுக்கு கூட தேவைப்படும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதனால் மற்ற இதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸும் என்ன செய்யும், இந்த சர்வருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். சரிதானே, நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நாங்கள் GUI யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சிஎல்ஐ யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அண்ட் அந்த சிஎல்ஐ யூஸ் பண்ண தான் ஹேக்கர் ஃபீலிங்கே வரும், ரொம்ப தானேங்க. ஓகே, அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னா சிஎல்ஐ மெயின் யூசேஜ் இது இல்லை, நான் ஸ்டார்டில் சொன்ன விஷயங்கள்லாம் மெயின். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட். அதுக்கு முதல் இந்த கமாண்டுக்கு போக முதல் நாங்கள் யூஸ்வலாக GUIயில் என்ன செய்வோம்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க, ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இது கம்மனாக இருக்கிற ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், சரிதானே. ஓகே, இதில் டார்க் சைக்கிள் ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணணுமெண்டா ஃபஸ்ட்டு என்ன செய்வேன், ரெண்டு தரம் கிளிக் பண்ணுவேன். ஓகே, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. இதே வேலையை நான் என்ன செய்ய போகிறேன்னா சிஎல்ஐ யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஓகே, ஓகே, இது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தது தானே. நான் ஓப்பன் பண்ண முதல் டார்க் சைக்கிள் ஓப்பன் பண்ண முதல் இது இருந்த அவ்வளோ தானே இது. ஓகே, அது என்ன கமாண்ட் யூஸ் பண்ணான்னா LS என்ற கமாண்ட் யூஸ் பண்ணான். சரிங்களா, LS என்றால் லிஸ்ட்டில் ஷார்ட் ஃபார்ம், சரி தானே. அப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம்னா LS என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன செய்யணும்னா அந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணக்குள்ளே இவ்வளோவுமே வந்தது, இவ்வளோமே ஷோ பண்ணது. அதை ஓகே, நான் இப்போ டபுள் ஸ்க்ரீனில் ஓகே இப்படி தானே இந்த ஆரம்பத்தில் இங்கே இதுவும் சேம் தானே, கரெக்டாக. இப்போ நான் இப்போ டார்க் செட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணக்கு என்ன செய்யணும், இங்கே டபுள் டேப் பண்ணி நான் GUIயில். இப்போ இங்கே என்ன செய்யணும்னா நான் CD என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். டார்க் சைக்குள்ளே என்ட்ரு ஆகுறது, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு என்ன செய்வேன்டா CD என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். CD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் டிரெக்டரி, CD. ஓகே, அதனால் டார்க் சைட். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபைல்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிற இதே ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ CD என்ற கமாண்டும் பார்த்துட்டேன், LS என்ற கமாண்டும் பார்த்துட்டேன். அடுத்தது இந்த CD என்ற கமாண்ட் இப்போ பேக்கில் போகிறதுக்கு என்ன செய்வோம், இந்த இங்கே அந்த மேலே இருக்கிற அந்த ஃபைல் பாத் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த ஓர்டரில் இருக்குன்னு ஒவ்வொரு நேமும் போட்டிருக்கும் அந்த ஓர்டரில், அதை யூஸ் பண்ணுவோம். அல்லது என்ன செய்வோம், ஒருக்கா பேக் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி எங்கேயும் என்ன செய்யலாமாண்டா இந்த CD என்ற கமாண்டை யூஸ் பண்ணி பேரண்ட் டிரெக்டரிக்கு போகலாம். என்னதுக்கு, பேரண்ட் டிரெக்டரி, முன்னுக்கு இருக்கிற டிரெக்டரிக்கு. அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா CD டபுள் டாட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பேரண்ட் டிரெக்டரி எது, திரும்ப பழைய இது. அப்போ இங்கே என்ன செய்யணும், அதே விஷயம் வரணும். ஓகேயா, இது வருதா, அவ்வளோதான்.
அடுத்தது இப்போ சிடிஎன்ற கமாண்டை வச்சுக்கொண்டு பேக்வேர்டில் போகிறதும் நாங்கள் பார்த்துட்டோம். இதை நான் ஆர்கனைஸ் பண்ணல என்ன ஆர்டரில் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோண்டு ஒரு ஃப்ளோவில் தான் நாங்கள் அடிக்கிறேன். சரி, ஓகே. அதனால் இந்த கமாண்ட்ஸ் வந்து யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். ஒவ்வொரு ஞாபகம் வரை கூட சொல்லுவேன். அடுத்தது வந்து எல்எஸ்ன்ற கமாண்ட் நாங்கள் யூஸ் பண்ணாங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அதுவே இதில் பாருங்கள், இந்த ஃபோல்டரில் வந்து எல்எஸ் -a என்று கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் இருக்குது. விளங்கிட்டா? இதில் எங்களுக்கு காட்டினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஃபோல்டர்ஸ் தான். இதில் இருக்கிற 10 ஃபோல்டர்ஸ் தான் காட்டினது. நிறைய ஃபோல்டர்ஸும் நிறைய ஃபைல்ஸும் என்ன செய்யலைன்னா உங்களுக்கு ஷோ ஆகலை. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? ./. இங்கே .bash/history இதில் எதெல்லாம் எங்களுக்கு ஷோ ஆகலை. நார்மலாக இங்கே பார்க்குற வியூலையோ அல்லது வந்து நார்மலாக நாங்கள் எல்எஸ் டைப் பண்ணக்குள்ளேயோ எல்எஸ் டைப் பண்ணக்குள்ளே இதில் 10 தான் இருக்குது. இந்த உலகத்துலேயும் 10 தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு ஷோ ஆகலை. அப்போ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஷோ ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கு முன்னுக்கே .ன்னு ஒன்று இருக்குது. வாங்கிட்டு அந்த டாட் சரியா, இதை தான் நாங்கள் சொல்கிற ஹிடன் ஃபைல்ஸ் என்று சொல்கிறோம். இல்லை ஹிடன் டிரெக்டரிஸ் என்று சொல்கிறது. சரிதானே? அப்போ இது என்ன யூசேஜுக்காண்டி இருக்கின்றதை நான் இதில் சொல்ல போகிறது இல்லை. சரிதானே? அப்போ எனக்கு தெரியும் ஹிடன் ஃபைல்ஸும் கொஞ்சம் இருக்கும், ஹிடன் டிரெக்டரிஸும் இருக்கும். சரிதானே? அப்போ அதுகளையும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் இருக்காண்டு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த ls-a என்ற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ls-a சரியா. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இந்த ls-ன்றது ஒரு டூல். அந்த டூலை கால் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கமாண்ட் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு நாங்கள் பாஸ் பண்ணலாம். ரைட்டா? ஆப்ஷன்ஸ் நம்மளாக சொல்ல போகணும்னா ஆப்ஷன்ஸ். சரிதானே? எல்லா கமாண்ட்ஸுக்குமே வந்து ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த கமாண்டை நான் பாடமாக்கணுமா? இப்போ எல்எஸ்க்கு -a கொடுத்தா தான் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும். அதெல்லாம் பாடமாக்கணும்னு கேட்டால் கொமனாக யூஸ் பண்ணுற எல்லா விஷயமுமே எங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா பாடமாயிடும், ஞாபகம் நிற்கும். மிச்சமெல்லாம் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்களுக்கு இப்படி ஒரு கமாண்ட் இருக்குது, இப்படி ஒரு யூசேஜ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாமெண்டா மெனுவில் பார்க்கலாம். நாங்கள் எந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறதுனாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு மெனுவில் தானே செக் பண்ணுவோம். ஓகே, அப்போ மெனுவில் பார்ப்போம். மெனுவலுக்கு என்ன கமாண்ட் தான் man. ஓகே, என்ன கமாண்ட் பார்க்க போகிறீங்க? இப்போ நீங்கள் அது என்ன கமாண்ட்னாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்எஸ் பார்க்க போகிறோம். எல்எஸ் என்ற கமாண்ட். ஓகே, இங்கே பாருங்க இருக்குது -a. இதில் எல்லா விளக்கமே போட்டிருக்கும். எல்எஸ் லிஸ்ட் டிரெக்டரி கண்டென்ட்ஸ், அதான் யூசேஜ். சினாப்சிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது போட்டிருக்கு. எல்எஸ் ஆப்ஷன் அங்கே ஃபைல். சரி, அந்த ஆப்ஷன்ஸ் தான் யார் இந்த இதில் போட்டிருக்கு எல்லாமே. ஓகேயா? அதில் நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க வேண்டாம். ஓகே, மேனுவல் பேஜை விட்டு குவைட் பண்ணுறதுக்கு கீ ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓகே, சரி. ஓகே, அப்போ இந்த என்ற ஃபைல் வந்து நீங்கள் எங்கே பார்த்துருவீங்கன்னா கிட் ஃபைல் வந்து இனிஷியேட் பண்ணிக்கல .git என்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். சரி தானே? அங்கே இது பார்த்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் வந்தபடியாக சொன்னேன். ஓகே, அப்போ நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, அப்போ இதில் என்ன கமாண்ட் எல்எஸில் வந்து ls-a என்று இன்னொரு கமாண்ட் பார்த்துனாங்க. சரியா? அடுத்த இன்னொன்று இருக்குது எல்எஸ்லேயே ls-l. இதில் பார்த்தீங்கன்னாலும் அதே விஷயந்தான். இந்த 10 ஆல்ரெடி காட்டினா அந்த 10 டிரெக்டரிஸ்ன்னு தான் காட்டியிருக்கு. பட் டீட்டெயில்டாக காட்டியிருக்கு. இப்போ மாடிஃபை பண்ணது, இப்போ க்ரியேட் பண்ணது, அதே மாதிரி அந்த ஃபைல் சைஸ் என்ன, யார் ஓனர், எந்த குரூப். சரிதானே? அதே மாதிரி அந்த இதுக்குரிய பெர்மிஷன்ஸ், ஒரு ஃபைல் அல்லது அந்த டிரெக்டரிஸுக்குரிய பெர்மிஷன்ஸும் இதில் இருக்குது. அப்போ இந்த பெர்மிஷன் என்னத்தை மீன் பண்ணுது, இதில் மீனிங் என்ன, அதெல்லாமே வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது கமாண்ட்ஸ் மட்டும் சொல்கிறபடியா. அப்போ ls-l இந்த எல்லும் அந்த லிஸ்ட்டு தான். அது என்னதுண்டா ஒரு டீட்டெயில்டு லிஸ்ட்டை தருது. சரிதானே? ஓகே, அடுத்தது ls. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிடல, ls-l தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் ஆல்ரெடி வந்து விசிபிள் டிரெக்டரிஸ் மட்டும்தான் என்ன செய்தது வந்தது, எங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஹிடன் பண்ணது எல்லாமே வந்து காட்டையில், அந்த டொட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அது எல்லாமே காட்டையில். அதுகளும் கவர்மெண்ட் என்ன செய்யலாம்னா நாங்கள் ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டாச்சு யூஸ் பண்ணலாம். கொடுத்தோம்னா என்ன மீன் பண்ணுது, ஹிடன் எல்லாமே வரும். எல்லாம் கொடுத்தோம்னா லிஸ்ட் பண்ணி வரும். அப்போ இதில் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ண போகுது. ஓகேயா? இப்போ நீட்டாக இல்லை.
ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. எல்லா அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து இதில் ஷோ ஆகியிருக்கு. ஓகேவா, ஸ்க்ரோலிங் ஒர்க் பண்ணதில் என்ன தெரியல. ஓகே பார்ப்போம். ஓகே, அப்போ எல்எஸ் கமாண்டில் 3 டைப்ஸ், எல்எஸ் -a, -l, -al ஒன்றுமே பார்த்துட்டேன். அதை சிடி கமாண்ட் பார்த்துனாங்க. அதை சிடி கமாண்டை யூஸ் பண்ணி பேக்வேர்ட் போகிற பார்த்துனாங்க. இப்போ நான் இந்த சிடி கமாண்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த கிராஃபிக் யூஸ் இன்டர்ஃபேஸில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணி தான் அடுத்தடுத்த ஃபைலுக்கு போகலாம் தானே. ஆனால் இங்கே நாங்கள் என்ன செய்யலாம்டா சிடி டார்க்சேக். ஓகே, இப்போ டார்க்சேக்குள்ளே என்ன ஃபைல் எல்லாம் இருக்குது எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உள்ள என்ன இருக்குன்றலாம் காட்டும் சரி தானே. அப்போ எத்தனை 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதில் நான் டூல்ஸுக்கு போகிறேன்டா, டூல்ஸ். ஓகே, இப்போ அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் என்னென்ன இருக்குன்னு பார்க்காம திரும்ப டேப். ஓகே, க்ளவுட் ஃப்ளாட், எம்எக்ஸ் பேனர், செட் பிக்சர். சரி. அப்போ நான் செட் பிக்சருக்கு போகணும்டா, செட் பிக்சர். ஓகேவா, இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் காட்டுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யறது, ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணி போக தேவையில்லை. உங்கள் டெஸ்டினேஷன் இதுதான் தெரியுமாண்டா, அல்லது வந்து தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், டேப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஒரே ஏரியாவே என்ன செய்யலாம், நாங்கள் குறிப்பிட்டதுக்கு போகலாம். ஓகேயா, சரி. அடுத்தது வந்து இன்னொரு கமாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த பாத்தில் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா PWD கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் ஒர்க்கிங் டிரெக்டரி. இந்த பிரிண்ட் ஒர்க்கிங் டிரெக்டரின்றது எப்படின்னா ரூட்டில் இருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு ஷோ பண்ணும் சரிதானே. இந்த ஃபர்ஸ்ட் வார ஸ்லாஷ் வந்து ரூட்டை மீன் பண்ணும். ரூட்டில் ஹோம் என்ற ஒரு டிரெக்டரி இருக்குது. அந்த ஹோம் என்ற டிரெக்டரிக்குள்ளே இருக்கிற டார்க்சேக் என்ற டிரெக்டரிக்குள்ளே இருக்கிற இன்னொரு டார்க்சேக் என்ற டிரெக்டரிக்குள்ளே இருக்கிற டூல்ஸில் இருக்கிற ஜர்பிஷர் என்ற டிரெக்டரியில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அவ்வளோதான். அப்போ PWD என்ற கமாண்டும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு கமாண்ட் அல்லது டூல், அதுக்கு பேர் வந்து ஃபைண்ட் சரிதானே. இந்த ஃபைண்டுன்றது என்ன செய்வேன்னா, எங்களுக்கு ஒரு ஃபோல்டர் அல்லது ஃபைல் தேவைன்னா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணலாம். எல்லா கமாண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபைல் என்ற கமாண்ட்ஸுக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிதானே. இப்போ நான் சிம்பிளாக ஃபைண்ட் அண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் see what happens. ஃபைண்ட் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிடாமல் இருக்கிறது, அது காட்டிடாமல் இருக்குது. ஏன் ஸ்க்ரோல் வேலை தெரியல. ஓகே, அப்போ இங்கே ஃபைண்ட் அண்ட் கமாண்ட் என்ன செய்திருக்கேன்டா, இந்த டிரெக்டரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் ட்ராவர்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஷோ பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு .git என்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஒரு ஃபைலில் ஃபோல்டர் டிரெக்டரி, அதுக்குள்ளே இன்பாக்ஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே ஹுக்ஸ்ன்ற ஒரு இன்பாக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் அல்லது ஃபைல் தெரியல. ஹுக்ஸ்ன்றது ஒரு ஃபோல்டர் அல்லது ஃபைல். ஆனால் இங்கே ஹுக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த அப்ளை பட்ச் எம்எஸ்ஜி சாம்பிள் வாட்டவர் அதுதான் இப்படி இருக்கிற வழியாக அது என்னது, இந்த ஹுக்ஸ்ன்றது ஒரு ஃபோல்டராக தான் இருக்கணும். ஃபோல்டர் டிரெக்டரி ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு சரிதானே. ஓகே, அப்போ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஃபுல்லாகவே ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கு. ட்ராவர்ஸ் பண்ணுறது உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுக்குமே ஒவ்வொன்றா போய் பார்த்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறது. ஓகேயா, அப்போ இதுதான் ஃபைண்ட் கமாண்ட். இப்போ நான் ஃபைண்ட் கமாண்டை இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பண்ணோன்னு இருக்கா. இப்போ நான் இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஃபைண்ட் டெஸ்க்டாப். ஓகே, இங்கே இருக்குது சரியா, டெஸ்க்டாப் இருக்குல்ல, இதை காட்டு. இப்போ அதான் நேரடியாக இருக்கிற அப்படியே எனக்கு திரும்ப இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலையே பார்க்குறேன்டா. ஓகே, இப்போ எனக்கு இங்கே இருக்குண்டே தெரியாத ஒரு ஃபைலை நான் லொக்கேட் பண்ணணும் சரி, கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யலாம்னா இந்த ஃபைண்ட் கமாண்டை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வேர்ட் லிஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் இருக்காண்டு நான் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா சர்ச் பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் வேர்ட் லிஸ்ட். இப்போ எங்கே சர்ச் பண்ணணும்னா நான் இருக்கிற ஃபைலில் மட்டும் இல்லை, இந்த கம்ப்யூட்டரில் இந்த டிவைஸில் இருக்க ஃபுல்லாக செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா ஃபைண்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன்.
இது என்னதுக்குண்டா ஸ்லாஷ் என்ன செய்யணும்னு சொன்னான், ரூட்டை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னான். சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு ரூட் ஃபைலுக்கு போய் காட்டுறேன். சிடி இதுதான் ரூட். சரிதானே? ரூட் அந்த இதுக்குள்ளே இருக்கிற இங்கே தான் ஸ்டார்ட். உங்களுக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர் தெரியும் தானே? அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கோம்ல. ஆரம்பத்தில் ஒரு ஃபைல் இருக்குமா, அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஃபோல்டர்ஸும் கொஞ்சம் ஃபைல்ஸும் இருக்குமா, அந்த ஃபோல்டர்ஸுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் இருக்குமா, இப்படியே போனால் இப்படி தானே ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி அந்த ஆரம்பத்தில் ஒரு புள்ளி இருக்குமே, அவர் தான் இந்த ரூட். சரிதானே? இந்த ரூட்டுக்குள்ளே தான் இந்த லென்ஸில் இருக்கிற ஃபுல் ஃபைல் சிஸ்டமுமே இருக்க போகுது. ஓகேயா? இதில் இருக்கிற ஹோம், இந்த ஹோம் தான் இந்த ஜூஸராக நாங்கள் என்ட்ரு பண்ணக்குள்ளே வர்றது. ஓகேவா? இவ்வளோ நேரம் நாங்கள் காய்ச்சல் எல்லாமே ஃபுல்லாக டார்க் செகண்ட் ஜூஸர் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பார்த்தா ட்ராவல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்னத்துக்காண்டி இதை சொல்ல வந்து நான்டா, இந்த ரூட் ஃபைலுக்குள்ளே நாங்கள் ஒரு விஷயத்தை ரூட்டில் சர்ச் பண்ணுறோம்டா, ஃபைண்ட் கமாண்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம்டா, அது கம்ப்யூட்டரில் இருக்கிற முழு இதையுமே வந்து மிஷினில் இருக்க ஒவ்வொரு ஃபோல்டரையுமே வந்து என்ன செய்யணும்னா ட்ராவல்ஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன தேவை, வேர்ட் லிஸ்ட் தேவை. வேர்ட் லிஸ்ட் அங்கேருந்து தேவை. இந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாக செக் பண்ணணும். அதனால் ரூட் கொடுக்கணும். இப்போ ஃபைண்ட் கமாண்ட் எங்கே ரூட்டில் ஸ்டார்ட் பண்ண போது இந்த வேர்ட் லிஸ்ட்டுன்றது ஃபுல்லாக தேவை. ஓகே, I'm gonna enter. என்ன எவ்வளோ நேரம் நான் இது பார்த்தீங்களா? இது இந்த மிஷினில் இருக்கிற எல்லா ஃபோல்டரையுமே என்ன செய்யுதுண்டா தேடுது. சரிதானே? இப்போ வேர்ட் லிஸ்ட்டுன்ற ஒரு ஃபைல் வந்து இல்லையா? சரியா? ஓகே, இப்போ நான் சிடி யூசர் ஷேர் இதுக்குள்ளே நான் இதைத்தான் மீன் பண்ணி சர்ச் பண்ணேன். வேர்ட் லிஸ்ட் ஒரு எக்ஸோட இருக்கேன். ஓகே, அப்போ திரும்ப அதே கமாண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஏன் இவ்வளோ அவுட்புட் வருதுண்டா, இது ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுதுண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வேர்ட் லிஸ்ட் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த வேர்ட் லிஸ்ட் அண்ட் ஃபைலை நாங்கள் பார்த்து நாங்கள் தானே இருக்கா இல்லையா அந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி. இப்போ எனக்கு இந்த வேர்ட் லிஸ்ட்டுன்றது வந்து டிரெக்டரி தான் வேணும். ஃபைல்ஸும் இருக்கலாம், அதே மாதிரி டிரெக்டரிஸும் இருக்கலாம். இப்போ எனக்கு டிரெக்டரி தான் வேணுமெண்டா அது என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறது. அப்போ அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா இந்த ஃபைண்ட் கமாண்டில் பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம், மேன் பேஜை பார்க்கலாம். மேன் ஃபைண்ட். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபைலாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இதில் வந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக வாசி பார்க்கணும். அப்போ நாங்கள் யூஸ்வலாக என்ன செய்வோம், பெரிய ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு இது பிடிஎஃப் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிடிஎஃப்பில் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு கீவேர்ட் மட்டும் சர்ச் பண்ணணும்னா Ctrl+F கொடுப்போம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே ஒன்று சர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், ஸ்லாஷை என்ட்ரு பண்ணலாம். ஸ்லாஷ். இப்போ இதில் எனக்கு என்ன கீவேர்டோ அதை வந்து என்ட்ரு பண்ணலாம். எனக்கு வந்து என்ன தேவை, ஃபைல்ஸ் வேணும், டிரெக்டரிஸ் மட்டும் வேணும். அப்போ நான் டிரெக்டரின்னு ட்ரை பண்ணுறேன். இருக்கான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ஃபைண்ட் சர்ச் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் டிரெக்டரி ஹைரார்க்கி. ஓகே, இவர் இல்லை, எனக்கு டிரெக்டரி மட்டும் வேணும். நான் இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கீவேர்டுக்கு போகிறதுக்கு என் டைப் பண்ணலாம். என். ஓகேயா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே இது சப்டிரெக்டரி பற்றி சொல்லி இல்லை. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து டி என்ன செய்யுது, டிரெக்டரியை மென்ஷன் பண்ணும். அது ஃபைல் டைப். இந்த டைப் என்ன, டியாக இருக்கணும். ஓகேயா? ஸ்க்ரோல் பண்ண இல்லாமல் இருக்கிறபடியாக எனக்கு ஷோ பண்ண முடியாது. ஓகே, அப்போ டைப் வந்து டி. ஓகே, அப்போ ஃபைண்ட் மைனஸ் என்ன டைப், அது வந்து ஒரு டிரெக்டரி மைனஸ் டைப். என்ன பேர், வேர்ட் லிஸ்ட். ஓகேவா? இது கமாண்ட், இது ஆப்ஷன், இங்கே என்னது ஃபைல் நேம். ஓகே, நான்
எங்கே சர்ச் பண்ண சொல்லி. ஓகே, மைனஸ் டைப் கொடுத்துட்டேன், நேம் கொடுக்கல. ஃபைலில் நேம் தானே என்னது வேர்ட் லிஸ்ட், ஃபைலில் நேம் இல்லை, இந்த டிரெக்டரி நேம். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கிறது எல்லாமே ஃபைண்ட் பண்ணியிருக்கும். ஷோ யூ. ஓகே, இந்த வேர்ட் லிஸ்ட் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஏனெண்டா இவர் வந்து என்ன செய்திருக்கிறார், இதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸுக்குமே ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ எல்லாத்தையுமே எனக்கு ஷோ பண்ணி பெர்மிஷன் டினைட்டு என்ன செய்திருக்கு, எனக்கு ஷோ பண்ணுது. அப்போ நான் இந்த இப்படி வர எரர் எல்லாமே, பெர்மிஷன் டினைட்ன்றது ஒரு எரர் தானே, இந்த எரர் எல்லாமே எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து சக்ஸஸ் ஆனது மட்டும்தான் வேணுமெண்டா நான் என்ன செய்யலாம்டா, அதுக்கு ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இருந்து வர அதே கமாண்டுக்கு வந்து நான் வேறு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வேறு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபைல். ஓகேயா, அக்செப்ட் பண்ணிங்களா? இது ஒரு ஃபைல். ஸ்லாஷ்ன்றது ரூட்ன்னு உங்களுக்கு தெரியும். ரூட்டுக்குள்ளே இருக்கிற டிஇவி இது டிவைஸ். சரி தானே, டிவைஸில் இருக்கிற நல் ஒன்று ஒரு பிளேஸுக்கு என்ன செய்ய போகுதுண்டா, இது என்ன செய்யுது, பிளேஸை குறிக்குது. சரி தானே, என்ன மீனிங் வேண்டாம். நல்லன்றது வந்து தெரியும், நத்திங். நல்லன்னா நத்திங். அப்போ இந்த இது வந்து ஒன்றுமே இல்லை, லைக் அ பிளாக் ஹோல். அங்கே ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கலாம். சரி தானே. ஓகே, இப்போ இதுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணுற இந்த மார்க் இது என்ன, கிரேட்டர் தேன். சரி தானே. ஓகே, இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் இங்கே என்னத்தை மீன் பண்ணுதுண்டா, இவர் வந்து ஒரு அவுட்புட் ரீடிரெக்ஷனாக யூஸ் பண்ணுது. அது என்னென்னு சொல்கிறேன், ரீடிரெக்ஷன்டா வார அவுட்புட்டை வேறொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பார்த்தீங்க என்றால் அவர் வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இருக்கிற என்னத்தை மீன் பண்ணுதுண்டா, இங்கே இதுலேருந்து வர அவுட்புட் தானே, அதான் இங்கே மேலே இருக்கிற அவ்வளோ இதில் இருக்கிற எரர் அதில் மட்டும் மென்ஷன் பண்ணுறது இந்த 2. ஸோ தானே ஃபைல் டிஸ்கிரிப்டர். இவர் வந்து என்ன செய்கிறாருண்டா, இவர் அதே மாதிரி இங்கே மூவ் பண்ண போகிறேன். ஓகேயா, இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நோ வரிஸ், உங்களுக்கு வந்து எரர் எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு சக்ஸஸ் ஆன அந்த அவுட்புட் மட்டும்தான் வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ரீடிரெக்ஷனை பற்றி சொன்னபடியா சிம்பிளாக இந்த ரீடிரெக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இப்போ இன்னொரு கமாண்டை பார்ப்போம். இதே வரிசையிலேயே எக்கோன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. எக்கோண்டா என்ன, சிம்பிள். நாங்கள் என்னத்தை டைப் பண்ணுறோமோ அது அவரை வந்து என்ன செய்வார், ப்ரிண்ட் பண்ணுவார் ஸ்க்ரீனில். ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணுவார். எக்கோ ஹலோன்னு ப்ரிண்ட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இவர் தான் இந்த எக்கோட வேலை. ஓகே, இப்போ பைத்தனில் ப்ரிண்ட் மாதிரி, அதில் சியில் பிரிண்ட் ஆஃப் மாதிரி. ஓகே, இப்போ எக்கோ ஹலோ இதை சிம்பிளாக நான் அப்படியே என்ட்ரு பண்ணேன்னா அங்கே ஷோ ஆகும், இந்த ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும். இதை நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இந்த சிம்பிள் செய்வது ரீடைரக்ட் பண்ண போகுது எங்கே, அது எனக்கு விருப்பம். நான் என்னத்தை மென்ஷன் பண்ணுறோமோ அங்கே நான் என்ன செய்கிறேன்டா sample.txt என்று கொடுக்குறேன். இது என்ன sample.txt, ஒரு ஃபைல். ஓகேயா, இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். பெர்மிஷன் டினைட்ன்றது எனக்கு சாரி, நான் இப்போ இருக்கிறது வந்து ரூட் ஃபோல்டரில் யூசர் ஷேரில் இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு சூப்பர் யூசர் இல்லை, அதனால் எனக்கு அப்படி காட்டுது. இப்போ நான் என்ன சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு உள்ளாங்க. ஓகே, இப்போ நான் சிடி இந்த கொடுத்து எல்எஸ் c.sec இதில் மேக் டைரக்டரி டுட்டோரியல் போடுறேன். ஓகே, அதே விஷயத்தை இங்கே பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி இது செய்தபடியாக நான் என்ன செய்யலாம், நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னா மேலே நான் யூஸ் பண்ண கமாண்ட்லாம் ஆர்டரில் வரும்.
ஓகே எக்கோ ஹலோ sample.txt. ஓகே இப்போ நான் இப்போ தான் இந்த டுட்டோரியல் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு ஃபைல்ஸுமே இருக்கே இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இல்லை செஞ்சு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா sample.txt இருக்குது. உங்களுக்கு தெரியும் sample.txt நான் க்ரியேட் பண்ணிடல. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குண்டா எக்கோ ஹலோ உண்மையாக ஹலோ ப்ரிண்ட் பண்ணியிருக்க வேண்டியது ப்ரிண்ட் பண்ணதா இல்லை. நான் என்டர் பண்ணிக்கல ப்ரிண்ட் பண்ண இல்லை. யூஸ்வலாக எக்கோ ஹலோ கொடுத்தா என்ன செய்யணும், அதை ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ப்ரிண்ட் பண்ண இல்லை. அவர் என்ன செய்திருக்கிறேன்டா, யாருக்கு அனுப்பி விட்டேன்டா, இந்த sample.txt என்ற ஃபைலுக்கு அனுப்பிவிட்டார். அப்போ sample.txt ஆரம்பத்தில் இருந்தது அந்த ஃபைல் இல்லை. அதை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன செய்துட்டு இதை தூக்கி போட்டு செக் பண்ணுவோம் அதுக்குள்ளே இருக்காண்டு. ஓகே அப்போ செக் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். கேட் sample.txt உங்களுக்கு ஹேலோன்ற விஷயம் இருக்குது புரிஞ்சுட்டா. ஓகே இப்போ யூஸ்வலாக ஜிஜிஐயில் இருக்கிற ஜிஜிஐ யூஸ் பண்ண போகிறவங்க நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு அது என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணுவோம். அது எது ஓப்பன் பண்ணும், இது ஒரு ஃபைல் ரீடர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணும். அதுதானே டெக்ஸ்ட் ரீடர். சரி ஓகே இப்போ நான் கமாண்ட் லைன்லேயே யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ரீடரை ஓப்பன் பண்ண போகிறேன். அதெல்லாம் நேனோ, அது ஒரு டூல். நேனோன்ற ஒரு டூல். எது மாதிரி நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், விஎஸ் கோடுன்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். நான் ஆரம்பத்தில் சொன்ன டெக்ஸ்ட் ரீடர் சொல்லிட்டேன் உங்களுக்கு, டெக்ஸ்ட் எடிட்டரை. ஓகே அப்போ அவரோட டெக்ஸ்ட் எடிட்டர். அதே மாதிரி வேறு டெக்ஸ்ட் எடிட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சப்ளைம் டெக்ஸ்ட். சரி தானே, அவரையும் யூஸ் பண்ணுவோம் சப்ளைம். ஓகே அவரோட டெக்ஸ்ட் எடிட்டர். அல்லது நோட் ப்ளஸ்ஸா என்ன பேர் அதுக்கு, அப்படி ஒன்று இருக்குல்ல நோட் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே விண்டோஸ்லாம் இருக்குது. அப்போ நேனோன்றது தான் என்னது, நோட் பேட் ப்ளஸ். ஓகே அப்போ நேனோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த sample.txt ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே sample.txt என்ற ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது, ஹலோ இருக்குது. அப்போ நான் இங்கே எடிட் பண்ணுவோம். ஹலோ ஹாய். இப்போ என்ன செய்ய போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். Ctrl+S. இப்போ எக்ஸிட் பண்ண போகிறேன். நேனோ டூவில் வித் நேனோ டெக்ஸ்ட் எடிட்டர் விட்டு எக்ஸிட் பண்ணுறாங்க. Ctrl+X. ஓகே இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போமா கேட். ஓகே இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நேனோன்னு நான் ஓப்பன் பண்ணக்குள்ளேயும் அதே விஷயம் தான் காட்டினது, கட் பண்ணக்குள்ளேயும் அதே விஷயம் தான் காட்டினது, என் ரெண்டையும் போட்டு குழப்பு வாரண்டு. சிம்பிளாக கட்டுன்றது வந்து ஒன்றும் இல்லை, அது ஃபைலுக்குள்ளே இருக்கிறத மட்டுமே ப்ரிண்ட் பண்ணி காட்டு, என்ன ஃபைலுக்குள்ளே இருக்குன்னு ப்ரிண்ட் பண்ணி காட்டு. பட் நேனோன்றது என்னது, அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர். நாங்கள் போய் என்ன செய்யலாம், அதில் இருக்கிற விஷயம் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா அப்போ என்னென்ன விஷயம் பார்த்துட்டோம், எல்எஸ் பார்த்துனாங்க, சிடி பார்த்துனாங்க, அடுத்து வந்து மேக் டிரெக்டரி பார்த்துனாங்களா, நான் சொல்ல இல்லை. ஆனால் இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கல பார்த்துருப்பீங்க. இங்கே இது வந்து டுட்டோரியல்ன்ற ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக் ஒரு டிரெக்டரி வந்து க்ரியேட் பண்ணேன். அதுக்கு MK மேக் DIR டிரெக்டரி. சரி தானே. இப்போ திரும்ப ஹாய். ஓகே இப்போ எல்எஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள ஒரு டிரெக்டரி வந்து உருவாகிட்டு, அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், RM இப்போ தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹாய். ஓகே கேனாட் ரிமூவ் ஹாய், ஏனெண்டா ஹாய்ஸ் டிரெக்டரி. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அந்த RM ரிமூவை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணுவோம். அதுதான் சரியா, ரிமூவ் RM யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், அந்த டிரெக்டரியை வந்து டிலீட் பண்ண இயலாது. அப்படி டிலீட் பண்ணணும் மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்டா, RM --R கொடுத்துட்டு அங்கால ஹாய். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் அந்த டிரெக்டரி வந்து இல்லாமல் போயிட்டு. வீடியோ ரொம்ப லெந்தாக போய்ட்டு நினைக்கிறேன். அப்போ பேசிக் கமாண்ட்ஸ் நிறைய கவர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கண்டினியூஸாக இது போகும். அப்போ இதில் மிஸ் ஆனது, இம்பார்ட்டன்ட் ஆனது நிறைய மிஸ் ஆகிருக்கும். சரியா, அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.